இப்போ சீமான் இன்னைக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நமக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, பார்ப்பான், எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் வந்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிராமின் அவர்களை பற்றி ஒரு சப்போர்ட்டிவாக வந்து சொல்கிறாரு. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா, அவர் ரவீந்திரன் துரைசாமி இருக்கார் இல்லையா, ஆர்எஸ்எஸ் அவர் வந்துட்டு இவரை கூட்டிகிட்டு ரஜினியை பார்க்க போகிறாரு. அதுலேருந்து கான்ட்ரவர்சி ஆரம்பிக்குது. ஏன்னா ரஜினி இவரும் எதிர் துருவங்கள் இருக்கக்கூடியவங்க, கொள்கைப்படியே அவருடைய அரசியல் படியே. ஏன்னா இவர் தமிழர், ஒரு நான் தமிழர். இவர் வந்துட்டு ஒரு தமிழ் தேசியத்தை பேசுகிறாரு, அவர் வந்து ஆன்மீக அரசியலை பேசுகிறாரு. எங்கேயுமே வந்து ஒத்து போகாத ஒரு விஷயம். அதுலேருந்து அப்படியே வருது. அப்புறம் அவர் பேசும்போது, சப்போர்ட்டிவாக பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹச் ராஜா பற்றி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, பாண்டியை பற்றி சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அண்ணாமலை வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த பெரியாருடைய இஷ்யூவில். இது வரைக்கும் அப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இன்று வெளிப்படையாக பார்ப்பனர் அப்படிங்கிறது என்னென்னா, எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவனுக்கு பேர் பார்ப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிஜேபி சப்போர்ட்டு, தன்னுடைய ஆதரவை வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறத பிராமின் செல்வ ஆதரவை வந்து வெட்ட வெளிச்சமாக செய்கிறாரு. ஏன்னா இன்னும் 2 நாட்கள் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் நடக்க போகுது. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் வந்து அவருக்கு உதவியாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இது ஏன் ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விதமான அரசியல் இருக்கும். ஒன்று என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட அண்ணா காலத்தில், கலைஞர் வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திராவிடம், ஆரியம். ஸோ அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, திராவிடம் பேச வரும்போது ஆரியத்தை எதிர்த்து தான் வந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்க. சரி, என்னது ஆரியம்னா என்ன, திராவிடம்னா என்ன? திராவிடம் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் இருக்கிற 5 ஸ்டேட்டையும் சேர்ந்தது, நம்ம எல்லாமே ஒன்று, நம்ம எல்லாரும் 5 மாநிலங்கள் சேர்த்தது தான் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும் இருப்பாங்க, மற்ற ஸ்டேட்டில் இருக்க மாட்டாங்க. மற்ற ஸ்டேட்லாம் அந்த இனத்தலைவர்கள் தான் இருப்பாங்க, இவங்க மட்டும் இங்கே இருப்பாங்க. இது ஒன்று. ஆரியம்னா என்ன அப்படின்னா, பிராமின்ஸ். எல்லா பிராமின்ஸையுமே அவங்க ஆரியங்கிற ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு அவங்க வந்து முதலாளித்துவத்தில் இருப்பாங்க. எப்பயுமே உயர் பதவியிலையும் தீண்டாமை, அது இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிராமின் அப்படின்னா அந்த வேறுபாடு இருக்கும். ஆனால் இவங்க திராவிடம் பேசிட்டு வந்தது என்ன அப்படின்னா, இதெல்லாம் சரி பண்ணணும், எல்லாருக்கும் சமம், வேலை வாய்ப்பு சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 50-60 வருட அரசியல் இது வந்தது. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. அதாவது தனி தமிழ்நாடு கிடையாது, தனி மாநிலம். அந்த மாநிலத்துக்கான அரசியலை பேசாமல் போயிட்டோம். ஆனால் அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 50 வருடத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கேரளா, ஒரு ஆந்திரா, ஒரு கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்தந்த மாநிலத்துக்கான ஒரு அரசியலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான ஒரு சேஃபான தனி சுய மாநில அரசியல் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் அதை இழந்துட்டதா வந்து இங்கே இருக்குது. திராவிடம் வந்து அதை செய்ய விடலை. ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறது எல்லா மாநிலத்துக்கும் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடை அப்படி சுருக்கிட்டாங்க. இப்போது வந்து திடீர்னு பிரபாகரன் வந்து 2009 இறந்து போகிறாரு. அதற்கு பிறகுதான் வந்து தமிழ் தேசியம் வந்து மிக பயங்கரமாக வளருது சீமானவருடைய தலைமையில். அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஆனால் திராவிடம் வந்து அதை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சப்ரஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கு. இவர் வந்த பிறகு தான் வந்து பயங்கரமாக வந்துச்சு. இப்போ என்னன்னா, இவருக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் அவர் திராவிடத்தை எதிர்க்கிறாரு, ஒரு பக்கம் ஆரியத்தை எதிர்க்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள், விஜய் மாதிரி ரசிகர்கள் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா தலித்துகள் வந்து அவங்க 4-5 ஸ்ட்ரக்சரில் இருக்கிறாங்க. கண்ணா அப்படின்னான்னு வந்துட்டு ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க, அவங்க யாரையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்குது. 15 வருடமாக வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த கோஷத்தை வைக்கிறாரு, தமிழ் தேசியத்துக்கான கோஷத்தை. அவரால் வந்து எங்கே எட்ட முடிஞ்சு அப்படின்னா 8.2 8.15 ஒரு சதவீதத்தை எட்டுறாரு. அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாத்திரம் 15 வருடம் கழிச்சு. இப்போ அவருக்கு என்ன பரபரப்பாக என்ன இருக்குன்னா, விஜய் வந்துட்டார். விஜய் அடுத்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து 10 புள்ளி மேலே ஈஸியாக போயிடுவார், அங்கீகரிக்கப்பட்டுருவார். அப்போ இவர் இல்லாமல் போயிடுவாரா அப்படின்னு சொல்லி பல விவாதங்கள். ஏன்னா அது இளைஞர்கள் கூட்டம் தான் சீமான்ட்ட இருக்குது. அந்த இளைஞர்களை வந்து விஜய் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஷன் இருக்கு இல்லையா. சரி, இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ நான் எதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் திடீர்னு என்ன செய்கிறாரு, ஒரு தற்கொலை முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். சீமான் அவர்களை தமிழ் தேசியம் பேசியதெல்லாம் கரெக்டு. இன்று வந்து அவர் எடுத்துக்கொண்ட ஒரு அப்ரோச் என்னென்னா, இத்தனை எதிரிகள் இருக்காங்க, திராவிடம், ஆரியர், தலித்துகள், சினிமா நடிகர்கள், அப்புறம் ஜாதி கட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கு தாண்டி இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறார். அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒன்று எடுத்துருக்கிறார். நான் ஒத்தால போட முடியல, நான் கூட்டணி வைக்க முடியல, சமரசம் பண்ணாமல் இருக்கிறேன், எனக்கு என்ன கிடச்சிச்சு, 15 வருஷமாக நான் போராடுறேன், எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு 15 வருடம் தனித்து சமரசம் செய்யாமல் இருந்ததுனால தான் அந்த 8.2 வந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு தனி மனிதன் இந்த மண்ணில் தோற்றாமல் போயிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வைகோ எடுத்துக்கலாம், திருமாவளவன் எடுத்துக்கலாம், ராமதாஸ். இன்றைக்கி வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, ஒரு பெட்டியில் புலம்புறாரு, நாங்கள் பாருங்கள்
2 சீட்டு கூட நம்ம எடுக்க முடியல, ஜெயிக்க முடியல, நம்ம இனிமே தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, புலம்புறாரு. அது எப்படின்னா காலம் கடந்து யோசிக்கிறாரு. பட் இதெல்லாம் வந்து சீமான் வந்து யோசிச்சு தனியாக நிற்கிறாரு. அதற்கான விடை தான் இன்னைக்கு 8.2% வாக்கு சதவீதமும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா சமரசம் பண்ணாமல் இருந்ததுனால தான். பட் அதையே அவர் குறையாக நினச்சிட்டாரோ, எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு, என் உழைப்பு அதிகமாக இருக்குது, எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிச்சின்னு நினைக்கிறாரோன்னு பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா மற்ற எல்லாருமே ஏதோ பின்புலத்தோடு வந்திருப்பாங்க. ஆனால் சீமானுக்கு எந்த பின்புலமும் கிடையாது. ஆனால் அவர் இவ்வளோ தூரம் ஏறி வந்தது மிகப்பெரிய சக்ஸஸ். அதை இந்த ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு ஏதோ குழப்பம் பண்ணி அவரை வந்து ஒரு ட்ரை பண்ண சொல்கிறாங்க. என்ன ட்ரை பண்ண சொல்கிறாங்க? இந்த ஈரோடு தேர்தலில் வந்துட்டு நீங்கள் இதை பற்றி பேசுனீங்கன்னா பிராமின்ஸோட ஓட்டு கிடைக்கும், அதை தாண்டி இந்துத்துவாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுங்கள், இந்துத்துவா ஓட்டு கிடைக்கும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? நிறைய நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறாரு சீமான். நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஒரு ஜேர்னியில் ஏகப்பட்ட சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். சாமி இல்லைன்னு சொல்லியிருப்பார், அப்புறம் சாமி வந்திருப்பார், முருகன் என் கடவுள் சொல்லுவார், இப்படியே ஒன்று ஒன்றா வரும். கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கங்களோட ஒரு கேட்டால் நான் வந்து இப்போ படிச்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் பாரு, விச் இஸ் ரைட், தப்பு கிடையாது. அதே தான் இன்றைக்கி பெரியாரை பற்றி பேச வரும்போதும் அதனுடைய அடுத்த ஸ்டெப்பாக இப்போ என்ன பார்க்குறேன்னா, பிராமின்ஸ் அதாவது ஆரியர்களை சப்போர்ட் பண்ணி பிஜேபியை சப்போர்ட் பண்ணி இந்துத்துவாவுடைய முகமாக வந்துட்டு சீமான் பிரதிபலிக்கிறாரோ. ஏன்னா இது வரைக்கும் தமிழ் தேசியத்தை தான் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்? நமக்கு தமிழ் தேசியம் போதும், நமக்கு எதுக்கு இந்திய தேசியம், நமக்கு எதுக்கு இந்திய கட்சியில் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்று இந்துத்துவாவின் பேச இருப்பாரோ, முகமாக இருப்பாரோன்னு தோணுது இந்த பேச்சுலேருந்து. இந்த பேச்சு வேற என்ன, இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டார் இல்லையா? பார்ப்பான், எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அதுக்கு பேர் பார்ப்பான்னு சொல்லிட்டார். இதற்கு மேலே அவர் தனியாக வந்து ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பிஜேபியில் இருக்கவங்க யாரும் வந்து தனியாகவும் சொல்ல முடியாது, எங்களுக்கு இந்த சப்போர்ட் பண்ணுறாரு, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு. இது இன்டைரக்டாக சொல்லப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன். சரி, ஓகே. இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இது ஒரு தற்கொலை முயற்சிக்கான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறாரு சீமான். இந்த ஈரோடு ப்ளஸ் ஆரியர் சீக்வல் தான் ரிசல்ட்டு. இது நடக்குமா? தமிழ் தேசியமும் ஆரியமும் கைகோர்த்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய எதிர்பார்ப்பு. அதை நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் இன்டைரக்டாக. ஸோ இப்போ என்ன ஆகும்? சில பேருக்கு பிஜேபியை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கேங்கில் வரமாட்டாங்க. சரி, நீங்கள் போகலாம். ஸோ பிஜேபி ஆதரிக்கிறத இந்த கேங்கில் வருவாங்க. சரி வாங்க. அடுத்து இந்துத்துவாவுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது. இவங்க என்ன சொல்லி வராங்க இந்தியா பூரா அப்படின்னா, ஏன் வந்து ஒரு பிஜேபி வந்து மோடி வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியுதுன்னா, இந்த நாடு இந்துக்களை கொண்ட நாடு தான். 80%, வெறும் 20% தான் முஸ்லீம்கள் கிறிஸ்டின்கள் இருக்காங்களே. அப்போ சீமாவுடைய கோட்பாடு அது தான். அவருடைய கோட்பாடை பார்த்துட்டே வந்தீங்க, அதுவும் எப்படியாவது முஸ்லீமோடையும் கிறிஸ்டின் அவங்களோட ஓட்டு எடுத்துலாம் பார்த்தாரு. கடைசி வரைக்கும் அவங்க ஓட்டு போடலை. சாத்தானின் குழந்தை மாதிரி ஆயிட்டீங்களே அப்படின்னு தான் சில டைம் கேட்டிருக்காருல்ல. ஏன் அப்படின்னா அவருக்கு ஆதங்கம், நீங்கள் போடவே மாட்டேங்கிறீங்கன்னு. சரி, உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தேன், சரி இந்த தேர்தலை உங்களுக்கு விட்டுறேன், நான் இந்துத்துவா பக்கம் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறத இப்போ எடுத்த ஸ்டெப்பு. ஸோ இந்த மோடி மாதிரி ஒரு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட்டு த்ரூ அவுட் இந்தியா ஜெயிச்சதுக்கு காரணம் அப்படின்னா இந்துத்துவா தான். இந்துத்துவா உண்மை. ஏன்னா 80% வந்து இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அதை கன்சாலிடேட் பண்ணுறாங்க. அதே லாஜிக் எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே வைக்கிறாங்க. சீமான்ட்ட கொடுத்து ஒரு ட்ரை பண்ணிப்பாரு, இது சூசைட் மாதிரி தான். ஜெயிச்சின்னா இதே பிக்கப் பண்ணிட்டு போகலாம், தோத்துட்டின்னா சரி நான் தெரியாமல் பேசிட்டேன், வழக்கம் போல நம்ம சொல்லிடலாம் இல்லையா, சாரி மன்னிச்சுக்கங்க, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணை எனக்கு தோணுது. இது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்க்குறேன். அப்போ என்ன தோணுது அப்படின்னா, இவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு, தற்கொலைக்கான முயற்சி. தன்னுடைய கொள்கை கோட்பாடு எல்லாத்துக்குமே ஒரு எதிரான ஒரு கொள்கையில் போய் நிற்கிறாரு. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ரஜினி விஜயை வந்துட்டு விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது தம்பின்னு சொல்லி உறவில் இருந்தார், விஜய் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள் மாதிரி சொல்லிட்டாரு, நான் வந்து பெரியார் ஆதரிக்கன்னு சொன்ன உடனே இவர் வந்து அவரை லெஃப்ட் அண்ட் ரைட்டாக கொடுத்தாரு. கேட்டா விஜய் வந்து என் தம்பியும் கிடையாது, அவனும் கிடையாது, கொள்கை தான் முக்கியம் அதுன்னு சொன்னார். அப்போல்லாம் வரவேற்றாங்க. ஆனால் இப்போ அவரே வந்து அவருடைய கொள்கை கோட்பாடுகளை வந்துட்டு இந்த ஆரியரை கையில் எடுப்பது மூலம் இந்துத்துவாவின் ஃபேஸாக இருக்கும்போது இப்போ மற்றவங்களை எப்படி பார்ப்பாங்க? இதே தான் பார்ப்பாங்க. இவர் எப்படி பார்த்தாரோ விஜயை, அதே மாதிரி தான் விஜய் இவரை பார்ப்பாரு இப்போ. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இப்போ. ஏன்னா களம் வந்து 7-8 பிரிஞ்சு போயிருக்குது. அதில் யார் விளையாடுறதுனே இப்போ தெரியல. அதே மாதிரி சீமான் வந்துட்டு இன்னைக்கு பேச்சு பொருளாக இருக்கிறது, அது கேலி பொருளாக மாற்றக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, கேலி பொருளாக மாறிடுமோ அப்படின்னு தோணுது. அது ரிசல்ட் தான் இருக்குது. ரிசல்ட் வந்து நாளைக்கு 18% வந்துட்டாரு, 20% வந்துட்டாருன்னா இது சக்ஸஸ். செத்தீங்க நீங்கள். ஒரு நாள் இந்த மண் என் கையில் சிக்கணும் அப்படின்பார்ல, அந்த சிக்கிறதுக்கான ஒரு வழியாக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா டக்குனு கீழே போட்டுட்டு மீண்டும் போயிடலாம். பட் அவருக்கு ஒரு சோர்வு கொடுத்துரும். ஏன்னா 15-16 வருடங்கள் இந்த கட்சியை நடத்துறதுலாம் விளையாட்டே கிடையாது. தனி மனிதனாக உட்காந்துட்டு நிர்வாகிகள் போகிறாங்க, அவர் தொண்டர்கள் போகிறாங்க, புதுசாக வராங்க போகிறாங்க,
இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மனிதன் நிலை குலையக்கூடிய ஒரு நிலைமை வரதான் செய்யும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவருடைய நிலை குலைவான ஒரு சுச்சுவேஷன் தான். கரெக்டாக இதை நம்ம வந்து சப்போர்ட்டும் பண்ணல, இது பண்ணவும் இல்லை. ஆனால் அவர் ட்ரை பண்ணுறாரு. சரி, ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே. இப்போ மக்கள் இதைத்தான் விரும்புகிறாங்களா? இப்போ இன்னொரு விஷயம் என் ஃப்ரெண்ட்டை பேசிட்டு இருந்தேன். என்னென்னா, ஒரு சமரசம் செய்யாதனால தான் வந்து பிரபாகரன் இன்னைக்கு வந்து இல்லாமல் போயிட்டாரு. தமிழ் தேசியம் இல்லாமல் போயிடுச்சு, தமிழ் ஈழம் இல்லாமல் போயிடுச்சு. அவர் சமரசம் பண்ணியிருந்தாருன்னா, கரெக்டாக இந்தியாவுடனோ இல்லை சீனாவுடனோ அமெரிக்காவுடனோ ஒரு சமரசம் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஈழம் பிறந்திருக்குமான்னு தெரியல, பட் அவர் நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். சமரசம் செஞ்சு தான் இன்னைக்கு இங்கே இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் ஆள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ இவர் நான் இன்னொரு பிரபாகரனை மாறிவிட ரெடியாக இல்லை. அவர் எப்படி தமிழ் ஈழத்தில் வந்து பிரபாகரன் வந்துட்டு சமரசம் செய்யாமல் சண்டை போட்டு தன் உயிரையும் தன் குடும்பத்தையும் தன் உறவு இனத்தையே கொடுத்தாரு. அந்த சமரசம் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணி இப்போ என்னாச்சு, இன்றைக்கி 0ல் தான் இருக்கிறாங்க. அந்த விடுதலை போராட்டம் எங்கே இருக்குது? 0 இடத்துல தான் இருக்குது. எங்கே ஆரம்பித்தாங்களோ அங்கே தான் இருக்குது, இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இவ்வளோ பெரிய சமரசம் செய்யாமல் செஞ்ச சண்டை என்னாச்சு? ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இதையெல்லாம் பாடாமல் எடுத்துக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் கற்றுக்குவார். இப்போ வைகோட்டை என்ன கற்றுக்கிட்டாரு, திருமாவளவன்றது என்ன கற்றுக்கிட்டாரு, ராமதாஸ் என்ன கற்றுக்கிட்டாருன்னா கூட்டணி போகக்கூடாது, அதுவும் எஸ்பெஷலி திராவிட கட்சிகளோட கூட்டணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. எல்லாம் கூப்பிட்டாங்க, நீங்கள் 5 சீட்டு கொடுப்பாங்க, 10 சீட்டு கொடுப்பாங்கன்னு. அப்போ தற்காலிக வெற்றிக்கு நான் போகிறேன், நிரந்தர வெற்றிக்கு தான் நான் போகிறேன், தற்காலிக தோல்வின்னு எனக்கு ஓகேங்கிறாரு இல்லையா? அதே தான் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. எப்படின்னா, பிரபாகரன் எப்படி சமரசம் செய்யாமல் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இன்றைக்கி வந்து பேப்பரில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம பேசலாம், ஆனால் அது வந்து செயல்பாட்டில் இல்லை, அதுக்கு ரிசல்ட்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தன்னுடைய இந்த 15 வருட உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு சொல்லி சமரசம் செய்கிறாரு. எங்கே செய்கிறாரு? கொள்கையில் செய்கிறாரு. யாரோட கூட்டணி வைக்கிறாரு? இந்துத்துவோட கூட்டணி வைக்கிறாரு. இதற்கான விடை அந்த எலெக்ஷனில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2026லையும் இங்கே தோத்தாலும், இங்கே அந்த பர்சன்டேஜ் எடுக்கலைனாலும் 2026ல் இதே ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுவார். ஆனால் அப்போ கேட்கலாம், இப்போ பிஜேபி தனியாக நிற்பாங்களே, அதுதான் தெரியல. பிஜேபியோட அலையன்ஸா, பிஜேபி தனியாக நிற்குதா, அது தெரியாது நமக்கு. அப்போ தான் தெரியும். ஸோ இவர் தன்னுடைய 16 வருட உழைப்பிற்கு பதில் தேடுகிறார். இடையில் பூத்த காளான் மாதிரி யார் வர்றா அப்படின்னா விஜய் அப்படிங்கிற மிகப்பெரிய சக்தி வருது. அவருக்கு இனிமேல் எனர்ஜி இருக்குமான்னு தெரியல இவர்களாம் எடுத்து போகிறதுக்கு. அதனால் மிக மிக வேகமாக சில சமரசங்களை செஞ்சு ரிசல்ட்டு பார்க்க ட்ரை பண்ணுறாரு. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா மிகப்பெரிய குழப்பங்கள், மிகப்பெரிய சர்ச்சைகள் உள்ள ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் என் மனதில் பட்டது எல்லாத்தையும் நான் சொன்னேன். தேங்க்யூ.